ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி இமிடேஷன் கேம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது வேர்ல்டு வார் 2 டைமில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மட்டும் அவங்களோட கம்யூனிகேஷனை வேற யாராலையுமே ஒட்டு கேட்க முடியாத அளவு ஒரு கோடிங் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா என்ஜி மாக்கோ. அதை மற்ற நாடுகளால் கிராக் பண்ணவே முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க நம்ம ஹீரோ அதை எப்படியாவது கிராக் பண்ணுறா அப்படின்ட்டு இன்னும் சில மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்டோட சேர்ந்து கலாரங்கிறார். அவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் அவரால் கிராக் பண்ண முடியல. அதையும் தாண்டி அவர் கிராக் பண்ணாரா, அதுக்கு நடுவிலே அவருக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப நீட்டா காமிச்சிருக்க படம் தான். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு தரமான ஸ்டோரி பிளாட், ஒரு உண்மை சம்பவத்தை, அதுவும் வேர்ல்டு வார் 2 டைம்ல எப்படி இருந்திருக்கும், அதை ஒரு மேத்தமேட்டிஷியன் எப்படி கிராக் பண்றாரு அப்படின்றதால ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டான ஒரு படமா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. அதுவும் குறிப்பா அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரைட்டிங் வைஸ் ரொம்ப டீடைலிங்கா எழுதிருக்காங்க ஒவ்வொரு சீனையுமே. படத்துல அங்கங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு அது ரொம்ப சூப்பராவே கனெக்டும் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம ரொம்பவே இன்டென்ஸோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க கிராக் பண்ற போர்ஷன்ஸ்ல அவ்வளவு நீட்டா இருந்தது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.